சார், எஸ்ஜே சூர்யாவுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. நிறைய கேள்விகள் முன்னெல்லாம் வந்து நிறைய நடிகைகளோட ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எதனால திருமணம் ஆகலை? அவர் 2-3 தடவை நடிகைகிட்ட காதல் ப்ரப்போஸ் சொன்னார். ஆனால் 3 பேருமே நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் யார் சார்? அந்த நடிகைகள் திருமணம் ஆகலை. இன்றைய பிரபல தமிழ் நடிகைகளே ஆரம்ப காலத்தில் நியூடு ஃபிலிம் ஆக்ட் பண்ணவங்க தான். யூடியூப்பில் இன்னமும் இருக்குது. போதைப் பொருள் இல்லாத தமிழகம்னு சொல்கிறாங்க. அப்போ பிராண்டி விஸ்கி எல்லாம் போதைப் பொருள் இல்லையா? அது எவ்வளோ பெரிய தப்பு. அது எவ்வளோ பெரிய தப்பு. போதைப் பொருள் இல்லாத உலகம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்க்குறீங்களே, முதல் ஒரு படத்தை போட்டிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய பொய். பைசன் படம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் துரு விக்ரமும் அனுபாமாவும் நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நிலாவை காமிச்ச புகைப்படம் ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. ஒரு பெண் ஒரு நடிகை ஒரு நடிகரோடையோ தயாரிப்பாளரோடையோ தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும். இல்லை அமலாப்பால் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ரஜினிகாந்தே கேட்டார். அது எப்போ? அது நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது. வணக்கம் சார். வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், எஸ்ஜே சூர்யாவுக்கு இன்னும் திருமணம் ஆகலை. நிறைய கேள்விகள் முன்னெல்லாம் வந்து நிறைய நடிகைகளோட ஒப்பிட்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. எதனால திருமணம் ஆகலை? அவர் 2-3 தடவை நடிகைகிட்ட காதல் ப்ரப்போஸ் சொன்னார். ஆனால் 3 பேருமே நீங்கள் எங்கள் அப்பா அம்மா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. யார் யார் சார்? அது இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா எஸ்ஏ சூர்யாவை ஏன்னே நீ போட்டு உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லிட்டாரு. அந்த நடிகைகளுக்கு திருமணம் ஆயிடுச்சா? அந்த நடிகைகள் திருமணம் ஆகலை. திருமணம் ஆகாத நடிகைகளுக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணாரு. ஆனால் என்ன சார் நீங்கள் உங்களுக்கு நியாயமாக இருக்க, எனக்கு அப்பா வயசு நீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஓகே. இது சூர்யாவே சொல்லியிருக்காரு. எஸ்ஏ சூர்யாவே. ஆமாம். ஆனால் இப்போ வயசு அவருக்கு 58. ஆமாம். படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம், டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து தெலுங்கில் படம் பண்ணியிருக்காரு, மியூசிக் போட்டிருக்காரு. அவர் சகல விஷயங்களும் தெரிஞ்சவர். அவரை வந்து நடிகராக்கினவர் வந்து அஜித்குமார் தான். இவ்வளோ நல்லா நீ வாலி படம் டைரக்ட் பண்ணும்போது இவ்வளோ நல்லா நடிக்கிற, நீ ஏன் நடிக்கூடாதுன்னு சொன்னார். அடுத்த படத்தில் அவர் டைரக்டர். ஆமாம். இப்போ 58 வயசாச்சு. அவருக்கு சொத்து வந்து 150 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குது. எவ்வளவு? 150 கோடி. சென்னையில் 2 வீடு இருக்குது. ஊரில் வீடு கட்டியிருக்காரு. இது இல்லாமல் ஆடி காரு, BMW காரெலாம் வச்சுருக்காரு. ஓகே. இதெல்லாம் யாருக்கு? என்ன இருந்தாலும் ஒரு மனிதனுங்கிறவன் தந்தையான பிறகு தான் முழுமையான மனிதனாகிறான். ஆனால் அவர் ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, எனக்கு லவ் பண்ணால் அவங்கள கல்யாணம் பண்ணணும், அதை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காதல் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, அது ஒரு மாதிரி கமிட்மெண்ட்டு, அந்த கமிட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு நம்மளும் தயாரில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு. இல்லை, அது சீச்சி இந்த புலகம் புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. அதாவது சீச்சி இந்த பழம் புளிக்கும்னா பழம் கிடைக்காதவங்க தான் அப்படி சொல்லுவோம். இல்லை வாங்க முடியாதுன்னு சொல்லுவான். ஓகே. எப்போ இந்த பழம் எவ்வளவு? கிலோ 200 ரூபா. அவன்கிட்ட காசு இருக்காது. சிச்சி இந்த பழம் பிடிக்கும். அதனால் அவர் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு வந்துட்டார். ஓகே. திருமணம் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் பெருசாக யோசிக்கிற ஐடியாவில் இல்லை அவர். இல்லை. ஓகே. ஆனால் அவரை பற்றி நிறைய கிசுலாம் முன்னாடி நிறைய வந்து. ஆமாம், அது நிறைய வந்திருக்கு. அவர் சீண்டெல்லாம் உண்டு. நம்ம நடிகைகளை எடுப்பதெல்லாம் கிள்டுவாது. ஓகே. அதெல்லாம் உண்டு. பாலியல் சீண்டெல்லாம். அதாவது அவர் வந்து திருமணமாகவில்லைன்னு தான் சொன்னனே தவிர அவர் கட்ட பிரம்மச்சாரின்னு நான் சொல்லலை. புரியுது எனக்கு. ஆமாம் ஆமாம். ஓகே. ஆனால் சமயத்தில் மீசை வைக்க மாட்டார் அவர். ஆமாம். அதனால் பலருக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இல்லை, அவர் கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரியா? கல்யாணம் மட்டும் ஆகாத பிரம்மச்சாரி. கல்யாணம் ஆகாத பிரம்மச்சாரி நார்மல் தான். ஆனால் அவர் அனுபவிக்க வேண்டிய விதங்கள்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு. ஓகே. அதில் எந்த குறையும் இல்லை. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களாக ஒரு விஷயம் ஒன்று தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. இன்ஸ்டாகிராமில், அதாவது இந்த ஏஐ அப்படிங்கிறது வந்ததுலேருந்து இன்ஸ்டாகிராமில் தொடர்ச்சியாக நடிகைகளை வந்து முன்னாடி இந்த மாஃபிங் விஷயம் நடக்கும். இப்போ வந்து ஏஐயில் யூஸ் பண்ணி இஷ்டத்துக்கு பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எது உண்மை எது பொய்னே தெரியாத மாதிரி ஆகிடுது. இடையில கூட ஒரு நடிகை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அதாவது சாய் பல்லவி அவங்களுடைய புகைப்படம் வந்தது எல்லாருக்குமே ஷாக் ஆனிச்சு. சாய் பல்லவி இந்த அளவுக்கு கிளாமராக பண்ணுறாங்களா, இந்த அளவுக்கு கிளாமராக காமிக்கிறாங்களா, இவ்வளோ ஃபோட்டோஸ் போடுறாங்களே. ஆனால் சாய் பல்லவி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இது ஏஐ, இது இவ்வளோ விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ராஜிஷா விஜயன் வந்து, அதாவது அவங்க பண்ணது வந்து 100 கோடி கொடுத்தாலும் இனிமேல் இன்ஸ்டாகிராம் பக்கம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சமூக வலைதளங்கள் மேலே பயங்கர எரிச்சல் கடுப்பில் இருக்காங்க. அதனால் இனிமேல் நான் சமூக வலைதளங்களில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் துணிச்சலான நடிகை யாருன்னா ரோஜா தான். அமைச்சராகவும் இருந்தாங்க.
ரோஜா ஏஐ போட்டு பண்ணாங்க. ஆமா. இந்த சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 பேரை இப்போ உள்ள பிடிச்சி போட்டுவாங்க. ம் 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 அந்த மாதிரி துணிச்சல் நடிகைகளுக்கு வரணும். ஓகே. சைபர் கிரைமில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவங்கள உள்ள பிடிச்சி போடணுங்கிற நோக்கம் வரணும். சரி சும்மா போட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டாச்சுன்னா அது சரியாக வராது. ஓகே. இதுக்கு முன்னாடி அதாவது இப்போ ஏஐயில் இந்த மாதிரியான தொல்லைகள் வந்து நடிகைகளுக்கு வந்து நடிகைகளுக்கு மட்டும் இல்லை, நிறைய பெண்களுக்கு வந்து இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஆண்களுக்குமே நடக்குது. இதுக்கு முன்னாடி இந்த மாஃபிங் பிரச்சனைன்னு ஒன்று நடந்திருக்கும்ல தமிழ் சினிமாவில். மாஃபிங் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிது. ஒரு நடிகையை வந்து வேறு மாதிரி காமிக்குது, முகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு உடலை வேறு உடலை வச்சு மாஃபிங் பண்ணுற விஷயம் நடக்கும். இந்த மாதிரி முன்னாடி ஏதாவது நடிகைகளுக்கு நடிகை நானே அதாவது 1974 நினைக்கிறேன். அப்போ நான் வந்து பத்திரிகைகளுக்கு படம் கொடுத்துட்டு இருப்பேன். அப்போ வந்து இந்த பிரிண்ட் மீடியாலாம் கிடையாது, டிரான்ஸ்பரன்சிங்கிறது தான். அந்த டிரான்ஸ்பரன்சிங்கிறத நான் ஒருத்தருக்கு கொடுத்தேன். ஓகே. அது ஒரு பெரிய நடிகையுடைய படம். பின்னால் அவங்க எம்பியெல்லாம் ஆனாங்க. யார் நம்ம வடநாட்டுக்கு போனாங்க, அவங்க வடநாட்டில் தான் எம்பியாக இருந்தாங்க. ஓகே. அவங்க வந்து தமிழ் நடிகை தான், நிறைய படம் நடித்தாங்க, கமல்ஹாசன் கூட நடிச்செல்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க படத்தை என்ன பண்ணிட்டாங்க, தலையை ஒன்று வச்சு கீழே வேறு மாதிரி போட்டு விட்டாங்க. கேலண்டரே வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட 10,000 விற்றுக்கிட்டே இருக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அப்போது சென்னை போலீஸ் கமிஷனர் வந்து மரியாதைக்குரிய பரமகுரு கேஸை கொடுத்துட்டாங்க. கேஸு அந்த கேலண்டர் வியாபாரிக்கு போயிடுச்சு. கேலண்டர் வியாபாரிக்கு சம்மன் வந்துருச்சு. உடனே என்கிட்ட ஓடியாந்தார். உடனே நானே அவரை கூட்டிகிட்டு போனேன். சார் இது தெரியாமல் நடந்து போச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னாரு. சரி ரைட்டு. நீங்கள் அதாவது இந்த போலீஸ்காரங்களுக்கு எப்படி தெரியுமா, ஒருவரை விடுதலை பண்ணவும் தெரியும், அதை குறைச்சி தண்டனை கொடுக்கவும் தெரியும், அவங்களுக்கு சில லௌகீக விஷயங்கள் அவங்களுக்கு நிறைய தெரியும். அதனால் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பிரிண்டில் வந்து மாற்றி போட்டுட்டான் அந்த பையன் தெரியாமல், அதனால் வந்துருச்சு, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி லெட்ரு கொடுக்க சொல்லுங்கன்னாரு. ஓகே. லெட்ரு கொடுத்தேன். அதனால் அவர் ஒரு 2000 ரூபா ஃபைன் போட்டாங்க அப்போவே. அதோட முடிஞ்சது. அப்புறம் ஜெயசுதாவா ஜெயசுதா இல்லை, ஜெயான்னு தான் வரும், ஜெயபிரதா. ஜெயபிரதா வந்து அப்புறம் கமிஷனர் சொல்லும்போது கமிஷன் சொல்லிட்டாரு, தெரியாமல் செஞ்சிட்டாரு, அவர் வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்றாரு. நானும் அவரை கூப்பிட்டு போய் ஜெயசுதாட்ட மன்னிப்பு கேட்டேன். அந்த மாதிரி 2 விட திட்டினாங்க தெலுங்குல, அதை வாங்கிட்டாரு. அதோட பிரச்சனை முடிஞ்சுது. அதனால் இதெல்லாம் வந்து சகஜம்தான். அந்த காலத்தில் கேலண்டர் எல்லாமே இப்படி தான் வந்துச்சு. ஓகே ஓகே. அது வந்து தமிழ்நாட்டில் கூட கொஞ்சம் கம்மியாக விற்கும், ஆந்திராவில் செம விற்பனை விற்கும். அந்த கேலண்டருக்கு மவுசே தனி. பெரும்பாலும் சலூனில் போடுவாங்க, சலூன்லேயே விற்பாங்க, சலூனில் போடுவாங்க. அதை பார்க்கறதுக்கு, அதாவது முடி வெட்டுறவன் அதை பார்த்துக்கிட்டே ஜாலியாக முடி வெட்டுவான். அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் அப்போ இருந்துச்சு. அதில் எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது, அது இல்லாமல் இல்லை. அது அதுக்கப்புறம் அப்புறம் ஏன் புக்குகளில் கூட அந்த மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய வந்துச்சு. ஓகே ஓகே. ஆனால் ஒரிஜினலாக ஃபோட்டோ கொடுக்குறவங்களும் இருக்காங்க. தமிழ் சினிமா நடிகைகள், அதாவது முன்னுக்கு வர்ற நடிகைகள், முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற நடிகைகள், அவங்களுக்குலாம் ஒரு 5000 10,000 ரூபான்னு கொடுத்துருவாங்க. ஸோ அங்கே மாதிரி மார்பகங்களை திறந்து ஃபோட்டோஸ்லாம் கொடுப்பாங்க. யாரா 2 பேர் அதெல்லாம் பேர்லாம் சொல்ல முடியாது, நியூடு ஃபோட்டோஸு எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோஸ் வந்திருக்கு. ஓகே ஓகே. ஏன் இன்றைய பிரபல தமிழ் நடிகைகளே ஆரம்ப காலத்தில் நியூடு ஃபிலிம் ஆக்ட் பண்ணுவாங்க தான், அதெல்லாம் வந்திருக்கு. ஓகே. யூடியூப்பில் இன்னமும் இருக்குது. சில பல நடிகைகள் முன்னுக்கு வர்றதுக்காக அவங்க வந்து எப்படியாவது முன்னுக்கு நினைப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வரும்போது அவங்கள சினிமாவில் பயன்படுத்திக்கிட்டால் பல விஷயங்களும் பயன்படுத்திக்கலாங்கிறதுக்காக அவங்கள பயன்படுத்துகிறாங்க, அதை வந்துட்டாங்க. ஓகே. இந்த பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது மாதிரி நிறைய ஏமாந்த விஷயங்களும் நடந்திருக்குல்ல சார்? இல்லை, ஏமாறுறதுக்கு, ஏன்னா ஏமாறுறதுன்னு 100 ஏமாறுறவங்க ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க இருப்பாங்க. நாம உஷாராக இருக்கணும், ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது முடிவாக இருந்தால் இந்த பிரச்சனை வராது. புரியுது. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஞாபகம், சமீபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியல, ஒரு இயக்குனர்னு சொல்லி ஹோட்டல் ரூமுக்கு கூப்பிட்டு அம்மன் படம் எடுக்கிறேன் வான்னு சொல்லி, அதாவது உடம்புல வந்து எந்த மச்சமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நியூடு ஃபோட்டோ எடுத்து அவள் ஐயோ அலறி அந்த பொண்ணு வலசரவாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ ஒரு பொண்ணு உள்பட அதில் ஈடுபட்டிருக்காங்க. விருதுநகரை சேர்ந்த அந்த பொண்ணு இப்போ அந்த வீடியோ படம் எடுத்த நாதாரியும் பிடிச்சி உள்ளே போட்டாங்க. ஆமாம். ஸோ இது மாதிரி தொடர்ச்சியான விஷயங்கள் தமிழ் சினிமாவுக்கு நடக்குது. இதை கட்டுப்படுத்துறது ஏதாவது ஒரு வழி கொண்டு வர முடியுமா சார்? எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இப்போ
குடிபோத குடி விற்காதன்னு சொல்கிறோம், ஆனால் அரசாங்கமே குடி விற்கிது. போதைப்பொருள் இல்லாத தமிழகம்னு சொல்கிறாங்க. அப்போ பிராண்டி விஸ்கி இதெல்லாம் போதைப்பொருள் இல்லையா? அது எவ்வளோ பெரிய தப்பு, அது எவ்வளோ பெரிய தப்பு. போதைப்பொருள் இல்லாத உலகம் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. இப்போ பஸ் ஸ்டாண்டெல்லாம் பார்க்குறீங்களே, முதல் ஒரு படத்தை போட்டிருக்காங்களே, அது எவ்வளோ பெரிய பொய். அந்த மாதிரி தான் இப்போது சினிமாவுக்கு வரணுங்கிறவங்க எதுக்கும் தயாராக இருக்காங்க, அதுக்காக செய்கிறாங்க, அந்த என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. அப்புறம் ஏமாந்து சிலவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது, சிலவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதுக்கு என்ன செய்ய முடியும்? புரியுது. இப்போ இந்த 100 கோடி விஷயம், 100 கோடி கொடுத்தாலும் நான் இன்ஸ்டாகிராம் பக்கமே வர மாட்டேன். இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது வந்து ஒரு தொடர்பில் தான் இருந்துச்சு. அதாவது ரசிகர்களும் நடிகர்களும் வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய அன்பை வெளிக்காட்டுற விதமாகவும் அவங்க நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற விதமாக தான் அவங்க உள்ளே இருந்தாங்க. அதை தாண்டி ப்ரொஃபைலை காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் இருந்தாங்க. இப்போ அது எதுவுமே வேணாம்ப்பா. நிறைய பேர் அதை இன்ஸ்டாகிராம்லேருந்து வெளில போயிட்டு எந்த சமூக வலைதளமும் எனக்கு வேணாம், படத்தில் நடிக்கிறேன்னா ஏன் சிவகுமாரே ஆரம்பத்தில் முதல்ல இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேருந்து விலகினவர் நடிகர் சிவகுமார். அவர் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஓகே. ஏன்னா அவர் இந்த செல்ஃபோனை தூக்கி எரிஞ்சார்ல, ஆமாம், அது எல்லாத்துலேயும் போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் ஆமாம், டெம்ப்ளேட்டாகவே மாற்றினாங்க. ஆமாம், அதனால் அதுக்கப்புறம் அதில் அவர் இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நிறைய பேர் வெளில வந்துட்டாங்க, இன்ஸ்டாகிராம் இல்லைன்ட்டு. புரியுது சார். சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் அவர்களுடைய பையன் துரு விக்ரம் வாழை இல்லை பைசன் படம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் துரு விக்ரமும் அனுபாமாவும் நிறைய புகைப்படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு நிலாவை காமிச்ச புகைப்படம் ஆரம்பிச்சதுலேருந்து தான் ஆரம்பிச்சது இந்த பிரச்சனை. என்னென்னா 2 பேர் லவ் பண்ணுறாங்க. இல்லை, அவங்க லவ் பண்ணுறது உண்மைதான், லிவிங் டுகெதர் வாழ்ந்தது உண்மைதான். விக்ரம் அனுபவம் பரமேஸ்வரனை கூப்பிட்டு தொலைச்சி அப்படின்னு மிரட்டினதும் உண்மைதான். வயது மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிரிட்டிசம்லாம் பண்ணாங்க. ஆமாம், விக்ரம் மிரட்டினது, என் பையன் இன்னும் முன்னுக்கு வந்துட்டு இருக்கான், நான் அவனை முளையிலே கறிக்கிறாத அப்படின்னு சொல்லி மிரட்டினது உண்மைதான். அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து இப்போது நான் விலகிட்டேங்கிறத மறைமுகமாகவே ஸ்டோரி போட்டாங்க. அதுலேருந்து தெரியுது. ஆனால் அனுபமா பரமேஸ்வரனும் யோக்கியம் இல்லை. அதுக்கு முன்னால் ஒரு பெரிய கிரிக்கெட்டு, யார் பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா என்ன காரணம்னா சில விஷயங்களில் எப்படி நடிகை வந்து நான் ஏமாற்றப்பட்டேன், பாலியல் பலாத்காரம் பண்ணேன்னு சொல்கிறாங்க. அவங்க யாராவது டைரக்டர் பேர் சொல்கிறாங்களா? சமீபத்தில் கூட ஒரு நடிகை சொல்லியிருக்கா. யார்? அவன் பேர் நல்ல பேர் என்ன, ஏஆர் முருகதாஸ் வந்து என்னை வந்து நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாரு, பல லட்சம் கொடுத்து. நான் வந்து மேனேஜர்கிட்ட ஏமாந்துட்டேன், ஹோட்டலுக்கு போனேன், மேனேஜரும் இல்லை ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு. தெரியுமா? எனக்கு தெரியல. அந்த மாதிரி இருக்காளுங்க, பேர் எனக்கு மறந்துச்சு. ஓகே ஓகே. ஒரு சொன்னா இப்போ ஒரு டிவி, அது வந்து ஏஆர் முருகதாஸ், அதுக்கு சம்மந்தமே இல்லை. அந்த மாதிரி நம்ம இப்போ வந்து நான் கிரிக்கெட் வீரர்னு சொல்லிட்டேன்னு வச்சுங்க, அவங்க 2 பேருமே இப்போ தொடர்பில் இல்லை. ஏன் முன்னால் உள்ளதை கிளறீங்க? தேவையா இது? இதெல்லாம் வந்து சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். புரியுது. ஆனால் அவர் சொன்னது உண்மை. ஆமாம், நான் லிவிங் டுகெதர், அதாவது பெரும்பாலான கிரிக்கெட் வீரர்கள் நடிகைகளோட தொடர்பில் உள்ளவங்க தான். ஓகே. அதாவது இவங்க நடிகைகளே வாலண்டியராக அந்த காதல் வீரர்கள் இருக்கிற ரூமுக்கு போய் ஜாலியாக இருந்துட்டு வந்திருக்காங்க. அதான் காதல் வயப்படுறதா? அது காதல்னு சொல்லலாம், காமம்னு சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த வகையில் அனுபமாவும் ஒரு கிரிக்கெட் ஓனரோட, கிரிக்கெட் வீரரோட தொடர்பில் இருந்தவங்க தான். ஓகே. இப்போ ஆனால் அதுலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் துரு விக்ரமும் அனுபமாவும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இனிமேல் நிறைய பட வாய்ப்புகள் வரும். என்ன காரணம்னா, ஒரு நடிகரோட லிவிங் டுகெதரில் இருந்தாங்க, ஒரு நடிகரோட காதல் வயப்பட்டாங்கன்னா அந்த நடிகைக்கு மார்க்கெட் இருக்காது. ஓகே. ஏன்னா தயாரிப்பாளர்களோ இயக்குநர்களோ அந்த நடிகை போய் ஒப்பந்தம் பண்ண மாட்டாங்க. இவன் என்னைக்காவது கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவா, அப்புறம் நம்ம படம் ஓடாதுங்கிற எண்ணத்திலேயே ஒரு பெண், ஒரு நடிகை, ஒரு நடிகரோடையோ தயாரிப்பாளரோடையோ தொடர்பில் இருந்தால் அவங்களுக்கு மார்க்கெட் போயிடும். ஓகே. அதேமாரி தான் இப்போ அனுபமாவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து அதிக பட வாய்ப்புகளே இல்லை. ஆமாம், துருவிக்கரோட லிவிங் டுகெதரில் இருந்ததுனால பயந்துக்கிட்டு தயாரிப்பாளர் இயக்கணும் போடலை. பைசனுக்கு முன்னாடியே சொல்கிறேன், அதிக பட வாய்ப்புகள் இல்லை தமிழில். சரி, அது அதாவது கொடி பட வாய்ப்புக்காக ஒரு நடிகரோட இணையலாம். அதுக்கப்புறம் அவர் உண்மையிலே லவ் பண்ணுறாருன்னு தெரியும்போது சரி கல்யாணம் பண்ணிப்பாங்களோ அப்படிங்கிறதுல தன்னை கொடுக்கலாம். அந்த நடிகர் பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன முடியும்?
புரியுது புரியுது. இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலாபாலுக்குமே நடந்த ஒரு விஷயம் தானே. அமலாபாலுக்குமே பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் அதை தாண்டி அவங்களுமே இல்லை எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துலாம் வெளில வந்ததுலாம் உண்டு இல்லை. இல்லை இல்லை, அமலாப்பால கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு ரஜினிகாந்தே கேட்டார். ஓகே. ஆமாம். அது எப்போ? அது நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது. இங்கே தமிழில் படம் பண்ணிட்டு தமிழில் படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். ரஜினி சார் கேட்டார். ஆமாம். இது ரஜினியே சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டு. வேடிக்கையாக கேட்டதா? இல்லை இல்லை, சரி இதில் என்ன வேடிக்கைன்னு இருக்குது, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லுது வேடிக்கையா சீரியஸானு? இல்லை சார், சும்மா நகைச்சுவைக்காக கிண்டலாக கூட பேசியிருந்துருக்காங்கல்ல. சீரியஸாகவே கேட்டிருக்காரு. சீரியஸாகவே கேட்டிருக்காங்க. அதாவது அமலாபாலுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு படம் வந்து சிந்து சமவெளி, அதுக்கப்புறம் விஐபியில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி உள்ள படம் அமலாபால் இல்லை, அமலாவை தான் ரஜினிகாந்த் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதான் பார்த்தேன். அமலாபால் இப்போ தானே வந்தாங்க, நீங்கள் சொல்கிறீங்களே நான் நினச்சேன். ஓகே, அமலா தான், அமலாவை கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. ஆனால் இப்போ நான் சொல்கிறது அமலாபால். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இதெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரலையே, அதுக்கான காரணங்கள் என்னவா சார் இருந்துச்சு? இதே மாதிரியும் ரீசன் இருக்கா? முதல்ல நிர்வாணம் நடித்த காரணமாக எல்லாத்தையும் பார்த்துட்டா முடியா அந்த பொண்ணை போட்டுக்கிட்டு அப்படின்னு நிறைய பேர் உஷாராக விளையாட்டு. எந்த படம்? ஆடை படத்தில் சொல்கிறீங்களா? ஆடை படத்தில் அவங்க நிர்வாணமாகவே நடிக்கலையே சார். யார் சொன்னா? அவங்க நிர்வாணமாக நடிக்கலை. அமலாபாலே சொல்லியிருக்கு, ஆமாம் நான் நிர்வாணமாக நடித்தேன், 10 பேர் மட்டும் இருக்கணும்னு சொல்லி. ஆமாம், 10 பேர் மட்டும் இருக்கணும், அந்த டிஷ்யூஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கே. அதுவே எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து டேரக்டர் இல்லை எல்லாரும் ஆடை இல்லாமல் நடித்தாருன்னு இயக்குனரே சொல்லிட்டார், சும்மா சமாளிக்கிறது. அதனால அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஆமாம். அது அதே மாதிரி முதல் படத்துலையும் அவங்க வந்து ஒரு ஆன்டி ஹீரோயின் ரோல் தான் பண்ணாங்க. அதனால் அதுவும் மார்க்கெட்டெலாம் போயிடுச்சு. அது சொல்லியிருக்குமே, நான் என்னுடைய முதல் படமே என்னுடைய கேரியரை கெடுத்துருச்சு. ஆமாம் அப்படின்னு தான் சொல்லிச்சு. அப்புறம் லவ்வில் விழுந்தது ஒரு காரணம். கரெக்டு. அதான். அதுக்கப்புறம் டிவோர்ஸ் ஆகி அது 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 ஒரு பக்கம் போயிடுச்சு. சமய தொடர்ச்சியாக இங்கே தமிழ் சினிமாவில் எப்போதுமே ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நன்றி சார், ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.